நயன்தாராவின் திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய விவகாரத்தில் அவருக்கு எதிராக நடிகர் தனுஷின் வண்டர்பார் பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதை விசாரித்த நீதிபதி முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நடிகை நயன்தாராவின் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் கடந்த 18ஆம் தேதி பிரபல OTT தளத்தில் வெளியானது. இதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை கோலிவுட்டில் தீயாக பற்றி எரிந்தது. ஆம், தனுஷ் தயாரிப்பில் தனது நடிப்பில் உருவான நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த காட்சிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்தியிருந்தார் நயன்தாரா. இதற்கு தனது அனுமதியின்றி காட்சிகளை எப்படி பயன்படுத்தலாம் என்று தனுஷ் தரப்பு வழக்கறிஞர் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் நயன்தாரா. தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த படத்தின் காட்சிகள் ஆவணப்படத்திலும் இடம்பெற்றன. இந்த நிலையில் நயன்தாரா பொதுவெளியில் வெளியிட்ட கடிதத்திற்கு பதிலளிக்காத தனுஷ் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அந்த மனுவில் மும்பையைச் சேர்ந்த பிரபல OTT தளத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி தனுஷின் வண்டர்பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சென்னையில் வசிப்பதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்ய வண்டர்பார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கு தொடர்பாக நடிகை நயன்தாராவும் அவரது கணவரும் படத்தின் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தார்.